முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கிராம மக்கள் சபை கூட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நமது மலைக்கோட்டை மன்னவர் என்னாலும் மக்கள் தொண்டாற்றிடும் நமது மாவட்ட கழக செயலாளர் உங்கள் குறைகளை கேட்க நேரில் வந்திருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய வாய்ப்பாக தாத்தையங்கார்பேட்டை ஒன்றியத்துக்கு அமைந்திருக்கிறது. எனவே கிராம பொதுமக்கள் தங்களுக்கு ஏற்ற கோரிக்கைகளை கூச்சமில்லாமல் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டுகிறோம். நீங்கள் வைத்தால் அதை எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அருமை மலைக்கோட்டை மன்னவர் அவர்கள் ஆய்ந்து அறிந்து என்ன செய்ய முடியுமோ அதற்கு பதிலுரை கூறுவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேமரா என் பேர் வந்து தேன்மொழி விஜயன். நான் மேட்டுப்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். நான் 100 நாள் வேலை செஞ்சுட்டு தான் இங்கே அம்மா வந்திருக்கேன். நான் 100 நாள் வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு பாத்ரூம் கொடுத்தாங்க. அந்த பாத்ரூம் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கட்டின காசு சொந்தமாக கட்டுங்க, நாங்கள் காசு தரோம்னு கவர்மெண்ட்டில் சொன்னாங்க. அதையும் நாங்கள் கட்டினோம். அந்த காசு வந்து 8000 தான் கைக்கு வந்துச்சு, மீதி வரல. அது ஆளுங்க வந்திருக்காங்க, அதை நீங்கள் கேட்டுக்குங்க. 2வது கோரிக்கை என்னன்னா, கவர்மெண்ட் வேலை செய்கிறோம் நாங்கள், எங்களால் கட்ட முடியாத ஆளுங்களுக்கு வந்துட்டு பாத்ரூம் நீங்கள் கட்டிக்கிங்க, நாங்கள் கட்டி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கட்டி தரேன்னு கட்டியும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஒரே இறக்கி போட்டு ஆஃபீஸ்காரங்க ஓவர் சார் வீடியோவில் வந்து இன்னைக்கு கேட்குறோம். என்ன சொல்கிறாங்க, போன வருஷத்தோட போச்சு, நாங்கள் ஒரே எடுத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. அது என்ன நியாயம் சொல்லுங்க நீங்களே. அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை என்னன்னா, வேலை வாங்குறவங்க வந்து மரியாதை என்கிட்ட பேசணும். நாங்கள் மரியாதை எதிர்பார்க்குறோம். கூலி வந்து அதிகமா வேணும்னு கேட்கிறோம், அதுவும் இல்ல. 100 நாள் வேலை கொண்டு போய் நேரடியாக செய்யக்கூடிய அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லை. அப்ப எதுக்காக எங்களை வர வச்சிருக்கீங்க? அதாவது கொஞ்சம் தம்பி நவரியா விட்றா, நீ எதுக்காக அங்கே வரேன்னா நீங்கள் இப்போ சொல்கிறத கேட்டு கலெக்டர்கிட்ட போய் சொல்கிறதுக்காக தான் வரோம். எங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் நாங்கள் வந்து உடனடியாக இன்னைக்கு சொன்னப்பா பக்கத்துலேயே வந்திருப்பார், நீ சொல்கிறத அப்படியே வீடியோ கேட்பார். அதனால் நீங்கள் வந்து இப்போ கொடுக்குறத கிராமத்தில் எதுக்கு இந்த கூட்டம் போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் நகரத்திலே பார்க்குறீங்க, கிராமத்தை போய் பார்க்கவே இல்லை. கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம், நமக்கு நாளைக்கு ஆட்சி பொறுப்பு வந்து அதை செய்யறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்களை போய் சொன்னார். நாங்கள் வந்து கேட்ட உடனே நீ உடனே செய்ய, இல்லைன்னா இங்கேயே வந்தோன்னா நாங்கள் என்ன செய்ய முடியாது. உங்களத கேட்டு போய் கலெக்டர் சொல்ற இருமா, என்ன பாருமா கேட்டு வந்து கொடுக்கறதுக்கு வீடியோ வந்தாங்க, ஓவர் சைடு வந்தாங்க, அவங்ககிட்டலாம் நீங்க கேட்டீங்க, உங்களை மரியாதை கம்மியா பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இதை இன்னைக்கு போய் இந்த ஊர்ல இருக்கிற தாத்தையார்பட்ட வீடியோ வந்து இந்த பஞ்சாயத்துல இருக்கிற வேலை வாங்குறவங்கள தான் நீங்க கேட்பாங்கல்ல, வீடியோ வந்தாங்கன்னா யாரு வேலை வாங்குறாங்களோ அவங்கள கேட்பாங்கல்ல, அது கேட்பாங்க. அதுக்காக தான் கேட்டுட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. நீ எதுக்கு வந்தா இது என்ன கேள்வி? எப்படி நீங்க உடனே நிறைவேற்றுற மாதிரி இருந்தா நாங்க இத ஏன் கேக்குறோம்? எவ்வளவு நிறைவேற்றுறதுக்கு எங்கள்கிட்ட எந்த அப்படியா மாதிரியா உடனே நிறைவேற்றுறதுக்கு எங்கள்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை. இப்போ நீங்கள் முடியும்னா இப்போ நீ இந்த இடத்துல வம்புழுத்தினா உன்னோட சேர்ந்து நானும் வம்புழுக்க வருவேன். அது வேணாம். நல்லா சொல்ற, நீ இப்போ நழுவக்கூடாது. நீ வம்புழுக்கிறா, நானும் வந்து வம்புழுக்கிறேன். அதுதான் என்னால் செய்ய முடியும். இப்போ ஆமாம், நான் நீ கொண்டு போய் நீங்கள் சொன்னதை கண்டிப்பாக கலெக்டர்கிட்ட பேசுவேன், பிடிஓட்ட பேசுவேன்.
வருஷம் கொடுத்த பணம் 8000 கொடுத்துட்டு ஏன் நீ லெட்டின் கட்டி கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு கட்டாம விட்டுட்டேன்னு கேட்போம். அதையும் கேட்டுருவோம். அதே மாதிரி கவர்மெண்ட்ல கட்டி தரேன்னு சொன்னது கட்டி கொடுக்கவே இல்லை, ஏமாத்திட்டாங்க. அதையும் கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருங்க. அதுதான்மா சொல்லிட்டீங்க. இதை குறிச்சிட்டு போய் பேசிட்டு உங்களுக்கு பதில் வந்து சொல்றேன். கரெக்டா பதில் சொல்றேன். வரலன்னா பதில் சொல்லலைன்னா என்ன சார் சொல்லலாம் சொல்லுங்க. போட்டுறாங்க அவனை கேட்கணும். நிறைய பேருக்கு நாங்க கேட்டுட்டோம். நான் ஒரு முடிவான